அண்ணன் தூங்கிட்டு இருக்காரு. என்னப்பா காலையில தூங்கிட்டு இருக்க? வேதனோட இருக்கா மூதேவி. ஏன் ஊர்ல இருந்து வர படத்தெல்லாம் நிப்பாட்டிட்டாங்கல்ல, கோவத்தை கிளப்புறான். எப்படி வரான்? நீ சும்மா இருக்க மாட்டாம ஊருக்கு லெட்டர் போட்டு சித்த பையன் 2 பேர்த்த இங்க வர வச்ச. அவங்க இங்க வந்து நாம என்ன செய்யறோம்னு உழவு பார்த்து ஊர்ல போய் கோட்டாங்க பெயிண்ட போட்டு விட்டாங்க. இனி விளக்கமாறு கூட இங்க வராது. அண்ணே எங்களை விட்டு ஊருக்கு போயிடாதீங்கண்ணே, எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. 4 பேரும் சேர்ந்து செயலுக்கு போனாலும் போகணுமே தவிர எங்களை விட்டுட்டு போய் ஆத்தா பண்ண பாத்துறாத. அப்படிலாம் ஆத்தா பண்ண போய் பார்த்து சரண்டா வேண்டிய அவசியம் எனக்கு இல்லடா. நான் மானஸ்தேன். சரி இப்ப என்னடா பண்ணலாம், ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்கடா. ஐடியா தானே, அதுக்கா பஞ்சம். கைவசம் வச்சிருக்கேன்ல. என்னது? வாங்க சொல்லு சொல்லு சொல்லு. டேய் சூப்பர் மேட்ரா. டேய் வாசு நீ எங்கேயோ போய்டா. சரி மத்த மட்டும் இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்குல? வாங்கடா, ஏதா இருந்தாலும் நாம வாங்க போவோம். அண்ணன் குருசாமியின் புகழ் ஓங்குக. 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 இந்த படம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த படம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த படம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? மாணவர் சமுதாயம், ஓங்குக. மாணவர் ஒற்றுமை. ஓங்குக. வரேன் அப்படியே போய் நிப்பாட்டுடா. மாணவரின் ஒற்றுமை, ஓங்குக. மாணவரின் ஒற்றுமை, மாணவரின் ஒற்றுமை. ஓங்குக. நோட்டெல்லாம் உண்டியல போறாங்கடா. இவனுக்கு தொல்லை தாங்க முடியலையே. நாம இப்ப போலீஸ்க்கு போன் பண்ணலாம்னா மேல இடத்துக்கு நம்ம எல்லாம் பதில் சொல்லணும். போடுங்க போடுங்க. மாணவரின் ஒற்றுமை, ஓங்குக. மாணவரின் ஒற்றுமை. ஓங்குக. அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று காலேஜுக்கு விடுமுறை. மாணவரின் ஒற்றுமை. ஓங்குக. போலீஸ் சமாளிச்சிட வேண்டியதா. அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று காலேஜுக்கு விடுமுறை. அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு காலேஜுக்கு விடுமுறை. அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு காலேஜுக்கு விடுமுறை. இந்த படம் போதுமா? ஏய் இங்க பாருப்பா, உன் பிறந்த நாளைக்கு போலீஸ் பந்தோபஸ்து எல்லாம் போட்டிருக்காங்க. தேங்க்யூ சார். யாரா அவன் குருசாமிங்க? இவருதான். அதுக்கு என்னப்பா? என்னடா பண்ற? கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கான். எதுக்கு? எனக்கு பிறந்த நாள். யாரா நீ? நான் ஸ்டூடெண்ட். படிக்கிற ஸ்டூடெண்டா? படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்டா? படிச்சுக்கிட்டா படிச்சு முடிச்சாதான் சார். ஸ்டூடெண்ட் தான். ஆமா தேங்க்யூ சார். சரியான நேரத்துக்கு வந்தீங்க. ப்ரொஃபசர் வந்தார்ல, நாங்க யாரும் அவர்கிட்ட கட்டு தெரிஞ்சுக்க. நான் தான் உங்களுக்கு போன் பண்ணேன். இந்த 4 பேர் படிப்பு முடிச்சு 6 வருஷம் ஆச்சு. காலேஜ் வாசல்ல நின்னு ஸ்டூடெண்ட மட்டும் ரேக்கிங் பண்ணல சார், அவங்கள பார்க்க வர அப்பா அம்மா ப்ரொஃபசர்ஸ் எல்லாரையும் ரேக்கிங் பண்றாங்க சார். கடைசியில காலேஜே மூட வச்சுட்டான். ஏண்டான்னு கேட்டா இவனுக்கு பிறந்த நாளா. இவன் பிறந்தா என்ன, பிறக்காம போன என்ன? இவன் என்ன பெரிய ஜனாதிபதி சார்? இவன் இந்த தடை சட்டை பொட சட்டை இருக்குல்ல, அதுல இவனை உள்ள தள்ளுங்க. கூட்டிட்டு போங்க சார் இவனை. சரி நான் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போறேன். ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுங்க. படா சார் நானா எங்க மேல கை வச்சுக்கங்க. இந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் கூட சார் வேணா சார். ஏன் சார் ஸ்டூடண்ட்ஸ் அடிக்கிறீங்க? வேணா சொன்னா கேளுங்க. என்ன வேணாங்கிற? நான் என்ன செலவு காசு கொடுக்கறேன்னு அது சொன்னேன். இல்ல, கை நீட்டப்படாதுல்ல. ஏய் படிச்சு முடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் இங்க என்ன வேலை உங்களுக்கு? ஏதாவது வேலை வெட்டி பார்க்க வேண்டியதானே? எதுக்கு சார் போகணும்? என் தாய் மண்ணை விட்டு எதுக்கு போகணும்? மத்த ஸ்டூடண்ட்ஸ் மாதிரி நன்றி கேட்டவன் நான் கிடையாது சார். ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸ் படிச்சுட்டு அமெரிக்கா, ரஷ்யா, துபாய்னு போய் டாக்டர், விஞ்ஞானி, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் மத்த நாட்டுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கான். நான் அந்த மாதிரி அங்க போய் உழைச்சு கொடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல சார். எங்க ஆத்தா பையன் அப்படி பெத்து போடல. நான் இந்தியாவுடைய செல்ல பிள்ளை. செத்தாலும் இந்த காலேஜ்ல தான் உசுறு போவோமே தவிர உட்கார்ந்தாலும் இந்த காலேஜ் காமெடி சொல்ல தான் உட்கார்ந்து சாவேன். நான் அந்த காலேஜ் உப்பத்துன்னு வளர்ந்தவன். என்ன யாரும் எந்த ஊருக்கு எந்த வேலைக்கு அனுப்ப முடியாது. இது எங்க ஆத்தா பெருமாளமா மேல சத்தியம் சொல்லிவிட்டேன். இந்தியாவின் குத்து விளக்கு, இந்தியாவின் ஒளி விளக்கு. இந்தியாவோட குத்து விளக்கா? அங்க குத்தாங்க, அங்க குத்தப்படாது. அடிங்க. அஸ்வினி, 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 என்னடி ஆச்சு? சோகத்தை போட்டு தாக்குற? ஒண்ணு இல்லடி. வாங்கடி, உங்களை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னடி ஆச்சு? அந்த கவிஞரோட அட்ரஸ் கிடைச்சதா? அதாண்டி கிடைக்கல. என்ன கிடைக்கலையா? ஆமாண்டி, நாங்களும் நீ சொன்ன மாதிரி நேரா அந்த பிரஸுக்கே போய் அந்த ஓனர் கிட்டே கேட்டோம். ஒண்ணும் கிடைக்கல. ஏய் என்னடி சொல்ற? உன்னோட மானசீக காதல மெட்ராஸ்லயே இல்லையா? அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு லண்டன் போயிருக்காரா. எப்ப வருவாருன்னு அவர்கிட்ட கேட்டேன். அது அவருக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? அட்லீஸ்ட் அவர் அட்ரஸாவது கொடுங்கன்னு கேட்டோம். அதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்ப என்னடி பண்றது? இப்படி இருக்குது உன் காதலோட மேட்ரு. எனக்கு என்னமோ உன் காதல் நிறைவேற மாதிரி தோணல. எதுக்கும் உன் மனசை மாத்திக்கிறதா நல்லது. நாங்க வரோம், பாடி போலாம். டார்லிங் ஸ்னேகா, டார்லிங் ஐஸ்வர்யா,
இன்னைக்கு தான் கண்ணை திறந்து பார்க்க போறீங்களோ? எத்தனை நாளைக்கு நானே சமைச்சு நானே சாப்பிட்டு நானே குப்பை கொட்டுறது? எனக்குன்னு வாய்க்கு ருசியா சமைச்சு போட ஒரு பொண்ணு வரமாட்டாளா? அட்லீஸ்ட் ஜோதிகா ரேஞ்சில. பேரிக்கா ரேஞ்சில கூட எவனும் வரமாட்டான். காலை முழுக்க நீயே சமைச்சு நீயே சாப்பிட்டு நீயே புலம்பி சாக வேண்டியதுதான். சரிடா, நானே சமைக்கிறேன், நானே சாப்பிடுறேன், நானே புலம்புறேன். ஆனா உனக்கு 2 நாளைக்கு சோறு கிடையாது, புலம்பிக்கிட்டே இரு. தம்பி சாப்பாடு ரெடியா? ரெடிமா? இப்ப என்ன பண்ணுவேன்? இப்ப என்ன பண்ணு? ராஜாவுக்கு செக். எப்படியும் தேஜா தோக்க போறாருன்னு தெரியுது. அவங்கள சாப்பிட கூட்டிட்டு வான்னு சொன்னா இங்க வந்து விளையாடிட்டு இருக்க. என்ன தேஜா, அந்த ராஜா உங்கள மாதிரியே ஜோடி இல்லாம நிக்குது? யார் சொன்னா எனக்கு ஜோடி இல்லைன்னு? நான் ஒருத்திய என் மனசுலயே வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஏய் தேஜா, யார் இது? என்கிட்ட கூட சொல்ல. யார் இந்த பொண்ணு? என்ன தேஜா, என்கிட்ட கூட மறைச்சிட்டீங்களே. தேஜா, எங்க குடும்பத்துக்கு நீங்க எவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்க. இப்ப நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுங்க, அவ எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். அவ வேற எங்கேயுமே இல்ல, என் இதயத்துலதான் இருக்கா. அக்கா, அவன் இதயத்துல ஏதோ பொண்ணு போட்டோ வச்சிருக்கான். யாரும் பாத்துருவோம்? பாத்துருவோம். ஏய் நோ 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 நோ, இன்னைக்கு நீ கண்டிப்பா காட்டியாகற. காட்ட மாத்தவே முடியாது. நோ நோ நோ. ஏய் வெயிட். நான் அதை கண்டிப்பா உங்களுக்கு காட்டியே ஆகணுமா? நீ கண்டிப்பா காட்டியே ஆகணும். நான் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். தேஜா ப்ளீஸ். அஜய் இங்க வாங்கல, சீக்கிரம் இங்க வாங்க. அஸ்வினி, இப்போ என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க. தேஜா, ரியலி கிரேட்டா. என் குடும்பத்து மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க. உனக்கு நாங்க என்ன செய்ய போறோமோ? அக்கா பசிக்குதுக்கா. சரி வாங்க சாப்பிடலாம். பாப்பலாம். கோவிந்தா, கோழிக்கால் ரெடியான்னு கேளு. சரிங்கம்மா. நீ போய் கோழிக்கால் எடுத்துட்டு வா. கொஞ்சமா போதுக்கா. அங்க வைப்பா. என்ன ஸ்பெஷல் கா இன்னைக்கு? கோழிதான். என்ன பாத்துட்டு இருக்க அஜய்? காலை பாத்துட்டு இருக்கேன். நீ சீக்கிரம் கொண்டு வந்து காலை வை. என்னம்மா, என்ன சொல்ற? நீ வந்து உட்காரடி, உட்கார்ந்து சாப்பிடு. ப்ளீஸ். என்னங்க? என்னங்க காலு? அதான் சாப்பிட்டு இருக்கல, சும்மா இரு. அது என்னங்க? சும்மா இருக்க மாட்டேன். தேஜா, ஏன் சாப்பிட போறீங்க? தேஜா அக்கா, என்ன கனி? ஏன் சாப்பிட போது கத்துறீங்க? ச்சே, ஓகா. ஐயோ தம்பி, என்னம்மா அது? எனக்கு ஒண்ணு. நோ நோ நோ. ஏன் இந்த தப்ப பண்ண? எதுக்காக இந்த தப்ப பண்ண? அதுவும் அவங்க அம்மா பாக்குற மாதிரி. இப்ப என்ன பண்ண போற? இதுல இருந்து எப்படி தப்பிக்க போற? எப்படி தப்பிக்க போற? தப்பிப்பேன். டேய், சச்சின் டெண்டுல்கர் பேட்டிங் எப்படின்னாரு? பேட்டிங் விட ஆக்டிங் டாப்னு.
தண்ணி போட சத்தம் கேக்குது. கோவிந்தா, ராமசாமி, ச்சே, எங்க போய் தொலைஞ்சானுங்க? ஐயோ, ஒயர் வேற கட்டா இருக்கு. பாத்திரம் துணியெல்லாம் இங்க வந்துருச்சே. ஆஃப் பண்ணலன்னா என்ன ஆயிருக்கும்? ஐயோ அக்கா, அக்கா, அம்மா, அம்மா, அஸ்வினி, அம்மா, ஐயோ, அஸ்வினி, அக்கா, யோ, சீக்கிரம் டாக்டர் போய் போன் பண்ணியா, அஸ்வினி, அக்கா. சாரி அஜய், உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னாச்சு சார்? வந்துருச்சு அஜய். உங்க அக்காவோட மரணம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அவங்க கரண்ட் ஷாக் அடிச்சு தான் செத்துருக்காங்க. ஆமா, எல்லா ரிப்போர்ட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அஜய், உங்க அக்காவோட மரணத்துல உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? அஜய், நீங்க ஒரு மிலிட்டரி ஆபீசர். எதுவா இருந்தாலும் நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. அப்படி உங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இருந்தா தயவு செஞ்சு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவங்க யாரா இருந்தாலும் சரி, உடனே அவங்களை கண்டுபிடிச்சு நாங்க அரெஸ்ட் பண்ணிடுவோம். என்ன யார் மேலேயாவது சந்தேகமானு கேக்குறாங்களே, இந்த நேரம் பார்த்து ராமசாமி கடைக்கு வேற போயிட்டான். கடைக்கு போனவன போலீஸ் அப்படியே சந்தேகத்துல புடிச்சிட்டு போயிட்டா, அவனை பார்த்தா வேற திருட மாதிரியே இருக்கான். புடிச்சுக்கிட்டு போட்டமே, எந்த பொண்ணை பார்த்தாலும் அதான் ஊனம் நம்மள தொல்லை கொடுத்துட்டு இருக்கான். இந்த சாக்கிலையாவது ஒரு 10 நாள் நம்ம நிம்மதியா இருக்கலாமே. அது சரி, போறாரு. அஸ்வினி, போகாத, நில்லுமா. அஸ்வினி, சொல்றது கேளு. அஸ்வினி, அழுதமா. நீ அழுதா என்னால தாங்க முடியாதுமா. உனக்குள்ள ஒரு உயிர் இருக்குமா, அதை மட்டும் மறந்துடாதமா. வேண்டாங்க, எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். அஸ்வினி, அப்படி சொல்லாதமா. ஏண்டா? இது என்னைக்கு வயித்துல வளர்ந்துச்சோ அன்னைக்கு எங்க அம்மா எனக்கு இல்லாம போயிட்டாங்க. வேண்டாங்க, எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். அப்படி சொல்லாதமா, அப்படி சொல்லாதடா. இந்த குழந்தை நம்ம வாரிசுடா. இந்த குழந்தை யாரு நினைச்சா? என் அக்காடா, உன் அம்மா. உன் அம்மா தான் உன் வயித்துல நம்ம வாரிசா வளர்ந்துட்டு இருக்காங்கடா. அது போய் வேண்டாம்னு சொல்லாதமா. சொல்றது கேளுமா, வேண்டாம்னு சொல்லாதமா.